மக்களே, இன்னைக்கு ஒரு புது கான்செப்டோட தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். ஸோ இப்போ நம்மள யாராவது ஒருத்தங்க தப்பு பண்ணிட்டா உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்கள திட்டி, அவங்கள பேசி, அவங்கள கஷ்டப்படுத்தி, இன்னும் அவங்கள கில்ட்டி ஆக்கி, அவங்கள ரெக்ரெட் பண்ண வச்சு, அப்பப்பா இதெல்லாம் நிறைய பண்ணுவோம் இல்லை? பட் ஆனால் இன்னைக்கு புதுசாக ஒரு விஷயம் நான் பார்த்ததில்ல. என்னென்னா, சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு ட்ரைப் இருக்காங்க. அந்த ட்ரைபல் கம்யூனிட்டி ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுறாங்க. அது ரொம்ப அஸ்டானிஷிங்காக இருந்தது. அது என்னென்னா, அவங்களில் ஒருத்தங்க தப்பு பண்ணிட்டாங்க, இன்ஹியூமனாக போயிட்டாங்க, ரொம்ப கொடுமைக்காரங்களாயிட்டாங்க, நிறைய தப்பான எண்ணத்தோடு இருக்காங்க, இன்னொருத்தவங்களுக்கு ஏதோ தீங்கு இழைக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்களாம் அப்படின்னா, அந்த பர்சனை, பர்டிகுலர் நபரை கொண்டு போய் அவங்களோட வில்லேஜோட சென்டரில் அவங்கள நிற்க வச்சு, அவங்கள சுற்றி ஒரு சர்க்கிள் அமைச்சு, அவங்க இது வரைக்கும் வாழ்க்கையில் என்னெல்லாம் நல்லது பண்ணாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு நினைவூட்டுவாங்களாம். அவங்களுக்கு நீ இப்படிப்பட்டவன், நீ அப்படி பண்ணியே, நீ இவ்வளோ நல்லா பண்ணியே, எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணியே அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றின ஒரு நல்ல விஷயத்த சொல்லுவாங்களாம். இது ஜஸ்ட் ஒரு 1 or 2 hour இல்லைங்க, இது ஒரு செவரல் டேஸ் நடக்கிற ஒரு சடங்கம். அந்த வில்லேஜில் இருக்கிற ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு குடும்பமும் அவங்க கிட்ட அந்த சர்க்கிளில் இருந்து அவங்கள பற்றின குட் டீட்ஸ், அவங்க பண்ண எல்லா நல்ல விஷயங்களையும் அவங்களுக்கு நினைவுபடுத்துறது மூலமாக அவங்களுக்குள்ள தவறுதலாக வந்த ஒரு கெட்ட பழக்கமோ இல்லை கெட்ட தாட்டோ கண்டிப்பாக அவங்கள விட்டு போயிடும் அப்படிங்கிறது அவங்களோட நம்பிக்கை. அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு நல்ல ஹியூமனை எழுப்புறது தான் இந்த நிகழ்ச்சியோட ஃபுல் நோக்கமாக. எவ்வளோ அழகான ஒரு வழக்கம் இல்லை? இதில் நம்மள எத்தனை பேர் நம்ம இதை பண்ணுறோம்? கிடையாது, இன்க்ளூடிங் என்ன உட்பட. நான் இதை உண்மையாலுமே கற்றுக்கிட்டேன். ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஏன் இப்படி பண்ணுறேன்னு நானும் நிறைய பேரை, லைக் எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்களெல்லாம் கேட்பேன், ஏன் நீ இப்படி பண்ணுற, நீ முன்னே இப்படி இல்லை தெரியுமா, ஆனால் இப்போ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லுவோமே. அதுவே கொஞ்சம் ரொம்ப அழகாக நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸாக பண்ணால் எவ்வளோ நல்லா இருக்கும்ல. இந்த சம்பவம் எல்லாம் பண்ணி முடிச்சு கடைசியில் இந்த சம்பிரதாயம் சடங்குகள் எல்லாம் அப்படின்னா என்னென்னா, இந்த மாதிரி உட்காந்து ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க அவங்க கிட்ட பேசுறதன் மூலியமா அவங்களுக்கு எடுத்து சொல்றதன் மூலியமா அவங்களுக்கு ஒரு நல்ல எண்ணம் வந்ததுக்கு அப்புறமா அதோட சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷனை என்ன பண்ணுவாங்களாம், அந்த சர்க்கிளை உடைச்சிருவாங்களாம். உடைச்சு ஒரு நல்ல ஒரு டான்ஸ் ஆடி, நல்ல ஒரு பாட்டு பாடி, ஒரு மியூசிக்கோட அந்த சடங்கை முடிப்பாங்களாம். ஸோ இப்படி பண்ணுறதன் மூலியமா எந்த நபர் தப்பு பண்ணாங்களோ அவங்கள பனிஷ்மெண்ட்டே இல்லாமல் அவங்கள திருத்தக்கூடிய ஒரு பெரிய ஃபர்கிவ்னஸ் ரிச்சுவலாக இதை பண்ணிகிட்ருக்காங்க. இது ரொம்ப அழகான ஒரு விஷயம். இது நம்மளும் இதை கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த ட்ரைபோட பேர் பபிம்பா ட்ரைப். அவங்க சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்காங்க. இந்த ரொம்ப அழகாக அவங்க சர்க்கிளோடு வாழ்ந்துட்டு இவ்வளோ பெரிய பெரிய பண்புகள் அவங்க கூட வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான பதிவுன்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் நம்மள யாருனா, நம்ம ஃபேமிலிலேயோ இல்லை நம்மள க்ளோஸ் சர்க்கிள்லேயோ யாருனா ஒருத்தங்க ஈவலாக மாறிட்டாங்க, இல்லை ரொம்ப கெட்ட எண்ணத்தோடு இருக்காங்க, இல்லை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா நம்ம அவங்கக்கிட்ட போய் அவங்களோட மனிதத்துவத்தை மேலே எடுக்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வித் திஸ், ஹாவ் அ குட் டே.